சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலைய எல்லையில் நடந்த அஜித்குமார் மரணம் தொடர்பாக அடுத்தடுத்த பிரச்சனைகள் தொடர்ந்து கிளம்பி வந்துட்டு தான் இருக்குது. அந்த நிகிதா யார்? மருத்துவர் நிகிதா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மருத்துவர் அல்ல, அதாவது முனைவர் பட்டம் பெற்ற ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்து இப்போ அந்த துறையினுடைய தலைவராக பொறுப்பு வகிக்கக்கூடியவங்க. அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்க மேலே எத்தனை புகார்கள் இருக்குது, எப்படிப்பட்ட மோசடி பேர்வழி அப்படிங்கிறதை பற்றிய செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையிலேயே மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு நீதிபதி தலைமையிலான ஒரு விசாரணை குழு அந்த கோயிலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றிய விசாரணையில் இறங்கியிருக்கு. ஏற்கனவே சிவகங்கை மாவட்ட குற்றவியல் முதன்மை நடுவர் வெங்கடேச பெருமாள் தலைமையிலான ஒரு விசாரணையும் முடிஞ்சிருக்குது. தமிழ்நாடு காவல்துறையினுடைய உள்ளூர் காவல் பிரிவிலிருந்து, அதாவது திருப்புவனம் காவல் பிரிவிலிருந்து அது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து மாநில அரசே அதை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்குது. இனிமேல் இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கும் அப்படிங்கிற இறுதி நிலைக்கு வந்திருக்குது. மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோயில் தற்காலிக ஊழியராக பணியாற்றின அஜித்குமார் அடித்துத்தான் கொல்லப்பட்டிருக்கார். காவல்துறையினரால் தான் அடித்து கொல்லப்பட்டிருக்காருங்கிறது கிட்டத்தட்ட 100% உறுதி செய்யப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு பின்னால் இருந்த அந்த நபர்கள் யார் அப்படிங்கிறதை பற்றிய பிரச்சனை தான் இன்னும் போயிட்டுருக்குது. அஜித்குமார் தன்னுடைய 10 பவுன் நகையும் 2500 ரூபா பணத்தையும் திருடிக்கிட்டு தான் புகார் கொடுத்துருக்கிற அந்த டாக்டர் நிகிதா யார்? அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணாங்க? அந்த அலுவலர் சிவகங்கை மாவட்ட காவல்துறைக்கும் மானாமதுரை டிஎஸ்பிக்கும் எப்படி ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றிய பிரச்சனை தான் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்குது. இதை பற்றி ஊடகங்கள் மூலமாக சில செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. குறிப்பாக அந்த நிகிதாவை பற்றி வந்திருக்கிற செய்திகளில் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா ஒரு டெப்டி கலெக்டராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். இப்போ ஒரு உயிரோடு இல்லை. மதுரை திருமங்கலம் பக்கம் இருக்கிற ஆலப்பட்டி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஜெயபெருமாள் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே டாக்டர் நிகிதா மேலே புகார் கொடுத்துருக்கிற சில புகாரிலும் அவருடைய பேர் ஜெயபெருமாள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர் டெப்டி கலெக்டராக இருந்தாரா, எங்கேருந்து ரிட்டையர்ட் ஆனார் அப்படிங்கிறத இன்னும் முழுமையாக விசாரித்து தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் டாக்டர் நிகிதா அப்படிங்கிறவங்க மருத்துவர் அப்படின்னு முதல் செய்து வந்து அதுக்கப்புறம் பல் மருத்துவர் அப்படின்னாங்க. ரெண்டுமே கிடையாது. டாக்டர் நிகிதா பல்கலைக்கழகத்தில் படித்து முனைவர் பட்டம் பெற்றவங்க. பயாலஜி டிபார்ட்மெண்ட்டினுடைய பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. இப்போ தற்சமயம் திண்டுக்கல்லில் இருக்கிற எம்பிஎம், அதாவது எம்பி முத்தையா அரசு மகளிர் கல்லூரியில் தான் அவங்க பாட்னி டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடியாக இருந்துகிட்ருக்காங்க. டாக்டர் நிகிதா எவ்வளவு நாளுக்கு முன்னிருந்து திண்டுக்கல் எம்பி முத்தையா அரசு மகளிர் கல்லூரியில் பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முழுமையாக தெரிஞ்சுக்க முடியல. அந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் பெரும்பாலானோர் இதை பற்றி பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஆனாலும் அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து அவங்க பணியாற்றுறாங்கன்னு தெரியுது. இது எல்லாமே மாணவிகள் மூலமாக நம்ம விசாரித்த தகவல்கள். அப்படி பணியாற்றக்கூடிய அந்த நிகிதா பெரும்பாலும் கல்லூரிக்கு வரமாட்டாங்க. வேறு யாராவது தான் அந்த வேலையை பார்த்துட்ருப்பாங்க. மிக குறைவான நாளிலே கல்லூரிக்கு வருவாங்க. வரும்போது மிக ஆடம்பரமான சூழலில் கல்லூரிக்கு வந்துட்டு போவாங்க. கல்லூரிக்கு இவங்களை தேடியும் சில பெரிய ஆள்லாம் வருவாங்க. திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் 1-2 அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடிய சக பேராசிரியர்கிட்டையும் கல்லூரி நிர்வாகத்துக்கிட்டையும் இணக்கமாக இருக்க மாட்டாங்க. எப்போயாவது ஒரு வகையில் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பலமான ஆள் அப்படின்னா அவங்ககிட்ட பெட்டிப்பா மாதிரி அடங்கி நடந்துக்குவாங்க. கொஞ்சம் பலம் இல்லாத ஆள் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவனை ஏறி மிதிக்கிறது, அவங்கள மிரட்டுறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்க செய்வாங்க. ஆனால் பெரிய அளவிலான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த கல்லூரியில் பணியாற்றிட்டு இருக்கிற சிவசங்கரி அப்படிங்கிற ஒரு ஊழியருடைய உறவினருக்கு அல்லது அவருடைய மகனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் தொகை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதுவும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. இது மாதிரி வெளியில் அந்த அம்மா எப்படி நடந்துக்குது என்னங்கிறது தெரியாது. சொந்த ஊர் மதுரை அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் ஒழுங்காக கல்லூரிக்கு வர்றதில்லை. இது அந்த கல்லூரியில் நடக்கிற மாணவிகள்கிட்ட நமக்கு தெரிஞ்சதவர்கள். நிர்வாகம் சார்ந்திருக்கிற சிலர்கிட்ட நம்ம பேசும்போது அருப்புக்கோட்டை பேராசிரியர் நிர்மலாதேவி மாதிரி தான் இவங்க பெரிய அளவிலான தொடர்பு இருந்தது. அவங்க முழு முகமும் வெளியில் வந்துருச்சு. இப்போ தான் இந்த அம்மாவுடைய முகம் வெளியில் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நிர்மலாதேவியோடவும் இது பலமானது. அதுக்கு குறைவில்லாத தொடர்புகளை வச்சிருக்கிற ஒரு அம்மா இந்த அம்மா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. முழுமையாக திண்டுக்கல் பகுதியில் இவங்களுடைய அடுத்தடுத்த வேலைகள் என்ன அப்படிங்கிறது அடுத்த சில நாளில் வெளியில் வந்துடும். இவங்க மருத்துவர் அல்ல, பல்கலைக்கழக பேராசிரியை. அந்த அளவு தான் இவங்க டாக்டர், முனைவர் பட்டத்தை டாக்டர்னு சொல்லியிருக்காங்க. இது உறுதியான செய்தியாக இருக்குது. இப்போது கிட்டத்தட்ட மதுரை திருமங்கலம் பகுதி மற்ற சுற்றுப்பகுதியிலிருந்து 2 அல்லது 3 புகார் இது வரைக்கும் இவங்க மேலே காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட செய்திகள் வெளிவந்திருக்குது. அடுத்த சில நாள்களில் இன்னும் கூடுதலான செய்திகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
இதுதான் டாக்டர் நிகிதா அவங்களை பற்றிய செய்தி. இதுக்கு இடையிலேயே இன்னொரு செய்தியும் ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் பரவலாக வந்துட்டு இருக்குது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக இருந்த லதா அப்படிங்கிறவங்க இப்போ சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு இந்த தகவலை சொல்லி டேவிட்சன் ஆசீர்வாதம் இந்த உத்தரவை கொடுத்து உடனடியாக குற்றவாளியை கைது பண்ணி அவர்கிட்ட தங்க நகைகளை ரெக்கவர் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதான் சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி வந்துட்டுருக்குது. இது நான் விசாரித்த வகையில் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர் கிடையாது. எவ்வளவு தான் பழகிய நண்பர்களாக இருந்தாலும், ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருந்தாலும், ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் அவர்கிட்ட புகாருக்கு போனோம்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு போங்க அப்படின்னு ஆரம்ப காலங்களில் சொல்லுவார். இப்போ ஐஜி ஆனதுக்கு பிறகும், ஏடிஜிபி ஆனதுக்கு பிறகும் அதை மாற்றிட்டு சம்மந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போய் பாருங்கள், நான் சொல்கிறேன், உடனடியாக நடவடிக்கை எடுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில் தான் அவருடைய அணுகுமுறை இருக்குமோ தவிர நேரடியாக கூப்பிட்டு அவனை அடித்து உதச்சி மிரட்டி எப்படியாவது மீட்டு கொடுன்னு சொல்லக்கூடிய நபர் கிடையாது. ஏன்னா இவர் இந்த பொறுப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே மிக பெரும் போராட்டத்துக்கு இடையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிஜேபி ஒரு பக்கம் இருக்குது, உள்ளே இருக்கிற அதிகாரிகள் ஒரு பக்கம் இவர் அந்த இடத்துல வரக்கூடாது, அவர் இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுங்கிற பெரும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் இவர் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அவர் கடலூர் எஸ்பியாக இருந்த காலத்திலிருந்து, காஞ்சிபுரம் எஸ்பியாக இருந்த அந்த காலத்திலிருந்து தொடர்ந்து பழகிட்டு இருக்கிற பத்திரிகை துறை நண்பர்களும் டேவிட்சன் ஆசீர்வாதம் அந்த மாதிரி ஆள் கிடையாது. கண்டிப்பாக நேரடியாக யாரையும் ஓவர்லுக் பண்ணி ஒருத்தர்கிட்ட போய் இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்ல மாட்டார். யாராக இருந்தாலும் அவர் சொல்ல மாட்டார். இந்த காலகட்டத்தில் அவர் அப்படி பேசுகிறதுக்கு சாத்தியமில்லை. சம்மந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாருங்கள், அவர் மூலமாக அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லுன்றதான் சொல்லியிருப்பார். அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். நிச்சயமாக அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. நாம் தெரிந்த வகையிலும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் அந்த மாதிரி அவசர குளத்தில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. இருந்தாலும் அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள், ஏன்னா இப்போ வழக்கு சிபிஐனுடைய விசாரணைக்கு போயிட்டு, சிபிஐனுடைய விசாரணையில் எந்த உயர் அதிகாரியாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் அவர் சீனுக்கு வர வேண்டிய சூழல் வந்துடும். அதாவது யாருங்கிறதும் வெளிப்படையாக வெளியில் தெரியக்கூடிய ஒரு சூழல் வரும். அது வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் மருத்துவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகிதா மருத்துவர் அல்ல, அவங்க பல்கலைக்கழக பேராசிரியை, அது மட்டும் தெரியுது. அவங்க திண்டுக்கல் எம்பிஎம் முத்தையா கல்லூரியில் பணியாற்றிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 4 நாளாக திங்கக்கிழமைக்கு பிறகு அவர் கல்லூரி நிர்வாகம் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டுது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமான நோட்டீஸோ எதுவும் அவங்க மேலே கொடுக்கல, அல்லது வேலை நீக்கம் செய்கிறதுக்கான உத்தரவும் அல்ல. விரைவில் அந்த உத்தரவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இது அரசு உதவி பெறும் ஒரு தனியார் நிர்வாகத்தில் இருக்கிற கல்லூரி. திண்டுக்கல் நகரில் பல கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கிற இந்த நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் கண்டிப்பாக இனிமேல் இந்த அம்மாவை அங்கே வேலையில் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிறதும் அந்த பகுதி நண்பர்கள் சொல்கிறாங்க. அடுத்தடுத்த சில நாள்களில் அருப்புக்கோட்டை நிறுவனாதேவி மாதிரியே திண்டுக்கல் நிகிதாவை பற்றியும் பல செய்திகள் ஊடகங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த அம்மாவும் டாக்டர் நிகிதாவும் பல்வேறு விதமான அண்டர்கிரவுண்ட் வேலைகளை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு கல்லூரியில் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல பண்புகளையும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாடுகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய இந்த மாதிரியான பேராசிரியர்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாணவர் சமூகமும் சீரழிச்சிட்டு இருக்குது. இனிமேலாவது கல்வித்துறை மற்ற தனியார் கல்வி நிறுவனங்கள் எல்லாமே ஒரு பேராசிரியராகவோ ஆசிரியராகவோ தேர்வு செய்யப்படக்கூடியவங்களுடைய குணநலன்களையும் அவங்களுடைய நடவடிக்கைகளையும் பொறுத்து அவங்கள தேர்வு பண்ணணும். ஒருவேளை தேர்வு பண்ணதுக்கு பிறகு அவங்க அந்த மாதிரி சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா உடனடியாக அவங்கள பணி நீக்கமாவது செய்யணும். ஆனால் அது ரெண்டையுமே இங்கே இருக்கிற நிர்வாகங்களும் அரசும் செய்கிறதில்ல அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயந்தான். ஏற்கனவே 2011 இந்த நிகிதா மேலே புகார் கொடுக்கப்பட்டிருக்குது, விசாரணையும் நடந்திருக்குது. அதற்கு பிறகும் கல்லூரி எப்படி இந்த அம்மாவை வேலையை வச்சுட்டு இருந்தது, இல்லை அவங்களுக்கு பின்னால் யாராவது அழுத்தம் கொடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் வரணும். வந்தால் தான் இந்த மாதிரியான ஆட்களுடைய நடவடிக்கைகள் முழுக்க மாறும். அப்படி இல்லைன்னா இவங்க இருக்கிற பதவியை பயன்படுத்தி தங்களுக்கு தொடர்பு இருக்கிற வெவ்வேறு அதிகாரிகளுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை செய்வாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞருடைய உயிர் பறிபோயிருக்கு. இவங்கள மாதிரி நாட்டில் பலர் இருக்கிறாங்க. அஜித்குமார் மாதிரி பலர் இவங்களுடைய அதிகாரத்துக்கு பயந்து நடவடிக்கைக்கு உட்பட்டு உயிரிழக்கிறத தடுக்கணும்னா இனிமேல் எல்லா நிறுவனங்களுமே முறை தவறி நடக்கிற யாரையும் தங்களுடைய நிறுவனத்தில் பணியில் வச்சுருக்காம வெளியேற்றணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கும். இதை அரசு தான் தொடர்ந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.